அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். பிரம்மஸ்ரீ ஐயா சத்குரு நித்யானந்த சுவாமிகளின் ஆசையோடும் அனுக்கிரகத்தோடும் உங்கள் சிவகுமார். இப்போ நம்ம ஒரு அருமையான இடத்துக்கு வந்திருக்கோம். இது ஒரு ஜீவ சமாதி. இங்கே ஜீவ சமாதி அடைஞ்சவர் யார் அப்படின்னா மயிலை திரு சிவஞான நடராஜ சுவாமிகள். இந்த நடராஜ சுவாமிகளை பற்றி நாம விரிவா தெரிஞ்சுக்கணும். நடராஜ சுவாமிகளை பற்றி நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவர் யாருக்கு குருவா இருந்தாரு, அவருடைய சீடர்கள் யாரு அப்படிங்கிறத பத்தியும் நாம விரிவா தெரிஞ்சுக்க போறோம். எல்லாரும் வாங்க உள்ள போய் நம்ம பார்க்கலாம். சின்மயத்தை போற்றி சிவராச யோகத்தில் நன்மை பராபரத்தை நாடு அண்டமுடி மீதில் அங்கிர விமதியை கண்டு தரிசித்தல் கதி வலமிடமாய் நின்ற மதிரவியை மாறி விலகாதடிய நிற்பின் வீடு 64 யோகம் அவ்வளவும் தள்ளி ஒரு பொழுதும் உண்டு நிலையோ உலகமே மாயமென உன் மனதிற்கண்டு நலமாக நாதனடி நம்பு சித்தர் 18 செய்கையில் தோன்றாத அத்தன் அருளும் புசுண்டன் யான் சொன்னேன் அறிந்து சுகமாய் உலகோருக்கு எந்நாளும் வாழ்கவென்றேயான் கண்ணுள் மணியாகிக் காரணமாய் நின்றான் மண்ணும் உயிர் பதியுமாறு விண்டனே ஞானம் வெளியாக 32 அறிவீர் நலம் நேத்திரத்தை காகம் போல் நிச்சயமாய் நிற்க ஆத்துமத்தில் ஆனந்தமாம் உலகில் அறிந்தோர் ஒரு நாளும் மாளார் பல நினைவை விட்டு நீ பார் கண்டோரும் சொல்லார் கருத்தார் பெரியோரை தொண்டு செய்து பெற்ற சுகம் ஆதியிற் சொன்னவியர் அண்டமதை எடுத்து மாது சிவன் பூசை செய்து வை முப்பொருளை சுட்டு முழுதழுது நீராக்கி தப்பாமல் உண்டு நிலைசார் யோகமுடன் கர்ப்பமுறைத்தே நீரட்டினில் வேகமுடன் கண்டுணர்வீ வாசிமுனி மைந்தா மருவு பிரமத்தில் மோசம் வாரா குரல் முற்றும்
அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். நாம் இப்போ மயிலை சிவஞான நடராஜ சுவாமிகளுடைய அவர் தவ செஞ்ச ஒரு இடத்துல இப்போ நம்ம அமர்ந்திருக்கோம். இந்த இடம் இப்போ முன்னாடி நம்ம பார்த்தது ஐயாவுடைய சமாதி, ஐயாவுடைய துணைவியார் சமாதியும் ஐயாவுடைய சமாதியும் ஒன்றாவே வச்சுருக்காங்க. இது இந்த வளாகம் கொஞ்சம் தனித்தனியாக இருக்குது. ஆனால் 2 வாசல் இருக்குது, பக்கத்து பக்கத்துலேயே இருக்குது. அது 2 வர்றவங்க இங்கே வர்றவங்க ரெண்டையுமே தரிசிக்கலாம். எதுக்காக இந்த காணொலியை நம்ம இங்கே காட்டுறோம் அப்படின்னா, ஆன்மீக அன்பர்கள், ஆன்மீக வேட்கை கொண்டவர்கள் இந்த இடத்த கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய தனியாத வேண்டுகோள். மேலும் இங்கே இந்த இடம் தியானம் செய்வதற்கு மிக உகந்த ஒரு இடமாக அமைந்திருக்கிறது. தியானம் செய்வதற்கு மிக உகந்த இடமாக மட்டுமல்லாமல் மிக அதிர்வுள்ள ஒரு இடமாகவும் இது இருக்கிறது. இது ஒரு அதிர்வுள்ள இடமாக இருக்கிறது என்பதற்கு ஒரு அபியாசியாக, நாணய சாட்சியாக இங்கே நான் உங்களுக்கு கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகவே நண்பர்களே, ஆன்மீக நண்பர்கள், ஆன்மீக சுற்று வட்டாரத்தில் உள்ளவர்கள், அது எந்த தளத்தில் இருந்து ஆன்மீகம் தெரிந்து கொண்டவர்களாக இருந்தாலும் சரி, உபதேசம் வாங்கியவர்களாக இருந்தாலும் சரி, இல்லை புதிதாக ஆன்மீகம் தேடுபவர்களாக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் இங்கே ஒரு அருமையான ஒரு வாய்ப்பாக இந்த இடம் அமைந்திருக்கிறது. இந்த இடத்தை எல்லோரும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மேலும் நம்ம முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி மயிலை திரு சிவஞான நடராஜ சுவாமிகள் யாருக்கு குருவா இருந்தாரு அப்படின்னு பார்த்தோம்னா, என்னுடைய குரு பிரம்மஸ்ரீ சத்குரு நித்யானந்த சுவாமிகளின், அதாவது பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளின் ஆசிரமம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தெரியாதவங்களுக்கு சொல்றேன், போலிவாக்கம், திருவள்ளூர் மாவட்டம் போலிவாக்கத்தில் அமைஞ்சிருக்குது. நித்யானந்த சுவாமிகள் யார் அப்படின்னா, பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். யூடியூப்ல ரொம்ப பிரபலியமா பேசி கொண்டிருந்தவர். இப்பொழுதும் அவருடைய வீடியோ பரபரப்பாக போய்கொண்டிருக்கிறது, பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது ஆன்மீக உலகத்திலே. ஆன்மீக அன்பர்களுக்கு நித்யானந்த சுவாமிகளை தெரியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. அப்படி அந்த நித்யானந்த சுவாமிகளுக்கு ஒரு குரு இருந்திருப்பார் இல்லையா, அந்த குரு யாரு அப்படின்னா பிரம்மஸ்ரீ கணேச சுவாமிகள். அவருடைய ஆசிரமம் திருவள்ளூர் மாவட்டம் கட்டுப்பிடி அப்படின்ற ஒரு கிராமத்தில் இருக்கு. இது திருநின்றவூர், தாமரைப்பாக்கம், வெங்கல் அந்த வழியா போனோம்னா கட்டுப்பிடி அப்படின்ற ஒரு கிராமத்துல அந்த பிரம்மஸ்ரீ கணேச சுவாமிகளின் ஜீவசமாதி அமைஞ்சிருக்குது. இவர் பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளின் குரு. அப்படி பிரம்மஸ்ரீ கணேச சுவாமிகளுக்கும் ஒரு குரு இருந்திருப்பார் இல்லையா, நித்யானந்த சுவாமிகளுக்கு கணேச சுவாமிகள் குருவா இருந்த மாதிரி கணேச சுவாமிகளுக்கும் ஒரு குரு இருந்திருப்பார் இல்லையா, அந்த குரு தான் நம்மளுடைய மயிலை திரு நடராஜ சுவாமிகள். இந்த நடராஜ சுவாமிகள் தான் கணேச சுவாமிகளின் குருவா இருந்தவர். கணேச சுவாமிகள் நித்யானந்த சுவாமிகளுக்கு குருவா இருந்தவர். இப்ப உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அந்த வகையில இந்த பரம்பரை, குரு பரம்பரை எங்க இருந்து வந்தது அப்படிங்கிறத நம்ம ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிட்டோம், தெரிஞ்சு வச்சிருக்கோம். இந்த நடராஜ சுவாமிகளுக்கு ஒரு குரு இருந்தாரு. அவரு கலைமணி யோகானந்தர் அப்படின்றவர். அவரை பற்றிய தகவல்கள் திரட்டி கொண்டு இருக்கிறோம். இங்க இருக்கிற ஆசிரமத்தில் உள்ளவர்களுக்கு சரியாக அவரை பற்றி தெரியவில்லை. அவர் வடநாட்டுக்காரர் அப்படின்னு சொல்லப்படுது, இல்லை இங்கே உள்ளவர் தான் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் சரியான தகவல் இல்லை. இருந்தாலும் அவரை பற்றிய சில குறிப்புகளும் சொல்லி இருக்கிறார்கள். இங்கே இந்த ஆசிரமத்துக்கு நான் போன முறை குரு பூஜைக்கு வந்த பொழுது ஒருவர் சொன்னார், அவர் அந்த யோகானந்தர் அப்படின்ற அந்த குருவிட்ட காந்தியடிகளே உபதேசம் பெற்றாராம். அந்த உபதேசம் பெற்ற குருவிடமே நம்மளுடைய மயிலை திரு சிவஞான நடராஜ சுவாமிகளும் உபதேசம் பெற்றிருக்கிறாங்க. நடராஜ சுவாமிகளுக்கு கிட்டத்தட்ட 53 குருமார்கள் இருந்ததாக வரலாறு சொல்லப்படுகிறது. 53 குருமார்களிடம் நிலை பெறாத ஒரு நிலையில் கலைமணி யோகானந்தரிடம் சென்று இந்த விஷயத்தை கூறும்போது
நான் இன்னும் இவ்வளவு குருமார்களை சந்தித்தேன், நான் நிலை பெறவே இல்லையே, ஒரு நிலை அடையாமல் இருக்கிறேன், எனக்கு நீங்கள் உபதேசம் தர வேண்டும் என்று கேட்ட பொழுது, சரி நான் உனக்கு உபதேசம் தருகிறேன் வா என்று அழைத்து உபதேசம் கொடுத்து 20 நாளில் உச்சம் பெற்றார் என்கிற ஒரு வரலாறும் உண்டு. உச்சம் பெற்ற பிறகு நீ தனித்து போய் செயல்படலாம் என்று சொன்ன பிறகு அவர் பல இடங்களுக்கு சென்று விட்டு கடைசியாக இந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை பெரம்பூர் பகுதியில் பெரவல்லூர் அப்படின்ற ஒரு பகுதியில் ஏரியாவில் இந்த ஆசிரமம் அமைஞ்சிருக்குது. மிக அமைதியாக அருமையாக இருக்குது. இந்த ஆசிரமத்துக்கு நம்ம ஏன் வரணும்? இந்த ஆசிரமத்துக்கு இந்த ஆசிரமத்தை நம்ம ஏன் எடுத்து இது வரைக்கும் நாம இது போன்ற காணொளிகளை நாம் இது வரைக்கும் வெளியிட்டதும் இல்லை, இது போன்ற காணொளிகளை நாம் பேசியதும் இல்லை. அப்படி இருக்க இதற்காக இதை நாம் செய்கிறோம் என்றால் ஏதோ நம்மளுடைய உள்மனதிலே இதை செய்ய வேண்டும் என்கிற ஒரு ஆவல், ஒரு உந்துதல் இருந்த காரணத்தினால் இதை எப்படி நாம் அறிந்து கொண்டோம், இந்த ஆசிரமத்தை நாம் எப்படி அறிந்து கொண்டோம் என்றால், ஒரு 2-3 மாதத்திற்கு முன்னாடி கட்டுப்பிடி ஆசிரமத்திற்கு சென்றிருந்தோம். கட்டுப்பிடி ஆசிரமத்திற்கு சென்றிருக்கும் போது அந்த ஆசிரமத்தை சுற்றி பார்க்கும்போது ஒரு அறைக்கு அழைத்து சென்றார்கள். அது உபதேச அறை என்று சொன்னார்கள். அந்த அறையிலே பல போட்டோக்கள் இருந்தது. அதுல ஒரு போட்டோ ஐயாவுடைய போட்டோ இருந்தது, நடராஜ சுவாமிகளுடைய போட்டோ இருந்தது. அப்போ அந்த போட்டோவை பார்த்துட்டு எனக்கு ஒரு ஆவல் மிகுந்தது, இவர் எங்கேயோ பார்த்த ஞாபகமாக இருக்கிறதே அப்படின்ட்டு. அப்போ அங்க கேட்டேன், இவர் யாரு அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க அங்க இருக்கிறவங்க, இவர் தான் கணேச சுவாமிகளுடைய குரு அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சரின்னு சொல்லிட்டு நானும் ஒரு போட்டோ எடுத்துட்டு வீட்டுல ஒரு 2-3 நாளுக்காக யோசித்து கொண்டே இருந்தேன், இவர் எங்கேயோ பார்த்திருக்கமே அப்படின்னு. பிறகுதான் தெரிந்தது எனக்கு பாடத்திலே ஐயா காட்சி கொடுத்தார் அப்படின்ற ஒரு விஷயம். அது கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதங்களுக்கு முன்னாடி நான் பாடத்தில் இருக்கும்போது ஐயா ஒரு 3 நாட்கள் தொடர்ந்து எனக்கு காட்சி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நானும் அதை மறந்துட்டேன். யாரோ வர்றாங்க, வித்தியாசமான ஒரு உருவமா இருக்கிறது, எதையும் பார்க்காத உருவமா இருக்குது, என்ன காரணம்னு தெரியல அப்படின்னு நானும் அதை விட்டுட்டேன். அதுக்கப்புறம் கட்டுப்படி ஆசிரமத்துக்கு போய் அந்த போட்டோவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த ஞாபகம் வந்ததுக்கு அப்புறம் இவர் எங்க இருக்கிறாருன்னு நம்ம தேடி பார்க்கும்போது யார்கிட்டையும் சரியான தகவல் இல்லை. அதுக்கப்புறம் மயிலை திரு நடராஜ சுவாமிகள்னு நம்ம கூகுளில் தேடி பார்க்கும்போது உடனே வந்தது எந்த இடம்னு பார்க்கும்போது இந்த பெரம்பூர் பகுதியை காட்டியது. எனக்கு மிகவும் ஆச்சரியமாக போய்விட்டது. ஏன்னா நான் என்னுடைய கடை அயனாவரத்தில் தான் இருக்கு. அயனாவரத்துல இருந்து இங்க வர்றதுக்கு வெறும் 3 கிலோமீட்டர் தான். இந்த 3 கிலோமீட்டர் தூரம் கூட நம்மளால இந்த இடத்த கண்டுபிடிச்சு நம்மளால இந்த இதை அறிஞ்சிக்க முடியாம நாம இவ்வளவு நாள் பல நாள் இருந்துட்டோமே அப்படின்னு மிகவும் மனம் வருத்தப்பட்டது. இருந்தாலும் எல்லாவற்றிற்கும் ஒரு கால நேரம் வர வேண்டும் அல்லவா? அந்த நேரம் இப்பொழுது வந்துவிட்டது. இங்கே நம்மளுடைய ஆன்மீக நண்பர்கள் இங்கே வரலாம், இங்கே இந்த இடத்துல உட்காந்து அழகா உட்காந்து இங்கே பாடம் பண்ணலாம். மிக 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 அதிர்வுள்ள ஒரு இடமாக இருக்கிறது. நடராஜ சுவாமிகளை பற்றி இன்னும் இங்கே சொல்றதுக்கு இங்கே குரு இருக்காங்க. அந்த குருவை போய் நம்ம சந்திக்கலாம் வாங்க. வணக்கம். இப்போ நம்ம ஆசிரமத்தெல்லாம் நம்ம சுற்றி பார்த்தோம். இப்போ இந்த ஆசிரமத்துடைய, அதாவது மயிலை சிவஞான நடராஜ சுவாமிகளின் ஆசிரமத்துடைய இப்போதைய குரு சிவஞான நெல்லை ராஜ சுவாமிகள். அவங்கள இப்போ நம்ம சந்திச்சு நடராஜ சுவாமிகளை பற்றின அற்புதங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சுவாமிகளே. வணக்கம். ஆத்மா வணக்கம். ஆத்மா வணக்கம். உங்களை சந்திச்சதில் ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு சந்தோஷம். நான் என்னை பற்றி ஒரு சின்ன அறிமுகம். சொல்லுங்க. நான் ஐயா சத்குரு நித்யானந்த சுவாமிகளுடைய சீடன். நான் இங்கே நான் பார்த்துட்டு இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, ரொம்பவும் அற்புதமாக இருந்தது. ரொம்பவும் எளிமையான ஒரு நிலையில் இந்த ஆசிரமம் இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இதை எங்களுடைய நேயர்களுக்கு இந்த ஆசிரமத்தை
அறிமுகப்படுத்தணும், தெரிய வைக்கணுன்ற ஒரு ஆவலில் நீங்கள் வந்து இந்த சின்ன ஒரு காணொலியை நாங்கள் தயார் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து உங்கள்கிட்ட ஒரு சில சந்தேகங்களும் ஒரு சில கேள்விகளும் நாங்கள் முன்வைக்கிறோம். முதல்ல வந்து ஐயா நடராஜ சுவாமிகளை பற்றி தெரிஞ்சுக்க விருப்பப்படுறோம். சரி. அவருடைய அற்புதங்கள், அவருடைய பயணங்கள் இதெல்லாம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சரி. 1896 அந்த வருஷத்துல சித்ரா பௌர்ணமி பிறந்தார். அவருக்கு வந்து ஒரு சென்னை கெல்லிஸ்ல தான் அந்த இடத்துல அங்கதான் வாழ்ந்து வந்தார். அவர் வந்து ஃபிஃப்த் வரைக்கும் 4th படிச்சாரு. அதுக்கப்புறம் படிக்கல. அதுக்கப்புறம் அவர் வந்து இந்த பாக்ஸிங், கம்பு சண்டை, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்ய ஆரம்பிச்சாரு. அதுக்கு மாதிரி செஞ்சுக்கணும். ஒரு 20 வயசு இருக்கும், 22 வயசு இருக்கும். அப்போ அவர் வந்து ஒரு ஓட்டேரியில அங்க பாக்ஸிங் இதெல்லாம் வந்து அந்த சுடுகாட்டுக்குள்ளதானே செய்வாங்க. ஆமா. ஸோ அங்க வந்து ஒரு செய்யும்போது வந்து அவங்க போயிருக்காரு, ஒரு சாமியாரை பார்த்துருக்காரு. அவர்கிட்ட ஒரு பேசும்போது என்னுடைய பலம் என்ன அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ அவர் சாமியார் சொல்லியிருக்காரு, இந்த உடல் பலம் பலம் இல்லை, ஆத்ம பலம் தான் பலம், அதுதான் உண்மையான பலம் ஒரு மனிதனுக்கு அப்படின்னு அவர் சொன்னோன்னா இவர் வீட்டுக்கு வந்துட்டார். வந்துட்டு நைட்டெல்லாம் அவருக்கு தூக்கம் வரல. நான் இப்படி சொல்லிட்டாரு, நம்ம இவ்வளோ தூரம் உடம்பு நல்லா வலிச்சு நிறைய கலைகள்லாம் கற்றுக்கிட்டு இருந்திருக்கோம். ஸோ அந்த காலத்தில் அதான் வீர விளையாட்டு இல்லையா, கம்பு சண்டை இது எல்லாம் இப்பயும் நல்லா பண்ணுறாங்க. பாக்ஸிங் இது மாதிரிலாம், சிலம்பு எல்லாமே. அப்போ அவர் வந்து மனசு அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி. அந்த இரவுலாம் ஒரு ரொம்ப அவருக்கு தூக்கம் வரல, சிந்திச்சுட்டே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, அங்கேருந்து நேராக மறுநாள் எழுச்சி அவர் போய் பார்க்க போயிருக்காரு. அப்போ அவர் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி சில பயிற்சி முறைகள்லாம் இருக்கு, இதெல்லாம் பண்ணால் இது மாதிரி நடக்கும். அப்போ நீங்க வந்து அந்த இந்த மாதிரி இந்த வித்தை, இந்த சண்டை போக்குவரத்து இதெல்லாம் விட்டுட்டு நீ இதை கத்துக்கோ அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. உடனே அவர் என்ன பண்றாரு, சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்காரு. அவர்கிட்ட இதை பத்தி நல்லா பேசியிருக்காரு. அப்போ உபதேசம் கொடுத்தாரா என்னன்றது தெரியல. ஆனா அவர்கிட்ட சில ஞானத்தை பத்தி, யோகத்தை பத்தி சில விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு. சரி, மறுநாள் வந்து உபதேசம் வாங்கிக்கலாம்னு போய் வந்துட்டார். அன்னைக்கு வாங்கல, அதுக்கு அடுத்த நாள் போகும்போது அவர் ஆளை காணும். ஆளை காணுமே, இவர் எங்க போயிட்டாரு தேடி பார்த்துல எல்லாங்க விசாரிச்சிருக்காரு. அக்கம் பக்கத்துல யாருமே பார்க்கல. அதுக்கப்புறம் அவரோட பயணம் தேடல் ஆரம்பிச்சிருச்சு. அங்க இருந்து அவரோட பயணம் ஆரம்பிச்சு. அப்போ அவரு நிறைய சாமியார்களை போய் சந்திக்கிறார். சந்திக்கும் போது பல ஊர்கள்ல பல யார் எங்க சொல்றாங்களோ அங்க போய் அந்த சாமியார் சந்திக்கிறது. அங்க இருந்து ஒரு சேவை, அவங்களுக்கு சேவை செய்து அவங்க கிட்ட என்ன பயிற்சி முறைகள் இருக்கு. ஏன்னா இந்த முதல் சந்திச்ச சாமியார் பயிற்சி சொல்லிடுறதுனால அவருக்கு அதுல ஒரு ஆர்வம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பல சாமியார்களை தமிழ்நாடு ஃபுல்லாவும், கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா வரைக்கும் எல்லாமே போய் சுத்தி போறது. ஒரு 3 மாசம் அங்க அப்படியே இருக்கிறது, அவங்க சேவை செய்யறது. அதுல ஒரு சிலர் வந்து பயிற்சி சொல்லிட்டாங்க, ஒரு சிலர் மந்திர உபதேசங்கள், ஒரு சிலர் இல்ல நான் சும்மாதான் வீட்டை விட்டு வந்திருக்கேன், இதுல எனக்கு நான் சாமியார் கிடையாது அப்படின்னு அவர் சொன்ன உடனே அவங்க எல்லாம் சரி அங்கிருந்து வந்துடுறாரு. ஸோ இப்படி வந்து அப்பப்போ வீட்டுக்கு வந்துடுவாரு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இது மாதிரி யாராவது சொன்னா நாங்க போவாரு. கல்யாணம் ஆயிடுச்சு ஐயாவுக்கு. கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆயிட்டது அந்த அம்மாட்ட முதல்ல சொல்லிட்டாரு. நான் வந்து அவங்க மனைவி கமலா அம்மாள் அவங்க கிட்ட சொல்லிட்டாரு, இந்த மாதிரி நான் வந்து இதுல எனக்கு நாட்டம் அதிகம், நான் வந்து இதை தேடுதல் இருப்பேன், நீங்க எனக்கு ஒத்துழைக்கணும்னா அந்த அம்மாவும் சரின்னு சொல்லி விட்டாரு. அப்போ அந்த அம்மாட்ட கல்யாணம் ஆகி கொஞ்சம் நாள் கழிச்சு கொஞ்சம் நாள் ஆச்சு. அவர் வந்து இந்த மாதிரி வெளியூருக்கு போறதுக்கு காசு, அவர் வந்து எம்ப்ராய்டிங் பண்ணுவாராம். அவர் ஒரு தையல் தொழிலாளி, அவர் வந்து ஒரு தையல் கலைஞர். தையல் கலைஞர், அது மட்டும் இல்லாம எம்ப்ராய்டிங் ரொம்ப துறையில ரொம்ப அருமையா இருப்பாரு. அதுல கொஞ்சம் சம்பாதிச்சு பண்ணாரு. அப்புறம் சில நேரம் பணம் பத்தலைன்னா
அந்த அம்மாவுடைய நகையை கம்மலோ முக்கியம் வாங்கி அடமான வச்சுட்டு போயிட்டு வந்து வெளியில போயிட்டு கத்துட்டு வருவாராம். ஸோ அந்த அப்புறம் அங்க எங்க ஊரு கிராமம் நடந்து போறது அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இதை கத்துக்கிட்டாரு. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 53 குருமார்களை சந்திக்கிறார். அப்பா ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பயிற்சி முறைகள் சொல்லியிருக்காங்க. அப்படி அவர் கத்துக்கிட்டு வரும்போது இவருக்கு ஒரு இந்த முக்கிய நிலை எப்படின்றது அவருக்கு ரொம்ப அதுல ஆர்வம். ஸோ இது எதுவுமே இந்த பயிற்சியெல்லாம் கைகூடலையே அப்படின்னு இருக்கும்போது தான் கலைமணி யோகானந்தர் அப்படின்னு அவரு சந்திக்கிறாரு. அவர் வந்து பயிற்சி முறைகள்ல அவரு எந்த திருவாரூர்ல சந்திச்சுதான் சொன்னாங்க. அவர் வந்து இங்க சென்னையிலேயே வந்திருக்காரு, இங்கே இருந்திருக்காரு, இங்க அறிமுகமாயிருக்காரு. இங்க வந்து அவரும் பல சாமியாருங்க அவர்கிட்ட கத்துக்கிட்டதா சொல்லுவாங்க. அவங்க அதுல வந்து அப்புறம் அவர் அங்க போனாரு. அப்போ இவர் சொல்லியிருக்காரு, நான் கேரளா சிவானந்த பரமஹம்சர் வடகரா அவர்களெல்லாம் போய் சந்திச்சுக்காரு. அந்த பேசலாம். அதுக்கப்புறம் பரஞ்சோதி மகான் அவர்களுடைய போய் சந்திச்சுக்காரு. அப்ப இவருக்கான அந்த பயிற்சியெல்லாம் பண்ணி பாக்குறாரு. அந்த முக்கிய நிலைக்கான ஒரு சூழல் அதுக்கு வரல. அதுக்கப்புறம் கலைமணி யோகானந்தர் அவர் தான் சரி அப்படின்னு சொல்லி இவரு இது வரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா அதை தேடி இருப்பாரு. அந்த அளவுக்கு தேடி இருக்காரு. 20 ஆண்டுகள் தேடி இருக்காரு. அதுக்கப்புறம் தான் அவர் சந்திச்சு ஒரு 50 சந்திச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தான் அவர் என்ன பண்ணியிருக்காரு, சரி இவருடைய பயிற்சி முறைகள் இவர் கற்றுக்கிட்டு இதெல்லாம் அவர் கேட்டு அப்புறம் அவருடைய பயிற்சி முறைகளை இது பண்ணி இவருக்கு உபதேசமா கொடுத்துருக்காரு. அப்போ அவர் சொல்லியிருக்காரு, நீங்க ஒரு மாசம் திருவாரூர்ல இரு, என் கூட இரு, நான் வந்து உனக்கு அத உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு. அப்போ செய்யும் போது இவர் ஒரு மாசம் 20 நாள்லயே இவருக்கு அந்த நிலைக்கு கற்றுக்கிட்டாரு. அப்புறம் அவரு கலைமணி அவங்க சொன்ன உடனே அவரு என்ன சொல்லியிருக்காரு, சரி பரவாயில்ல, இது நல்ல விஷயம், நீ எந்த இருந்தாலும் முக்தி நிலை என்ற நிலையை நீ பெற்றுட்ட, நீ வந்து இப்போ எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கணும். என்ன வாக்குறுதின்னா, நீ 20 வருஷத்துக்கு உபதேசம் கொடுக்கணும். 20 வருஷத்துக்கு கொடுக்கணும், குறைஞ்சபட்சம் 20 வருஷத்துக்கு நீ உபதேசம் பேசணும். நீ வந்து என்னோட கத்துட்டு நீ மட்டும் பண்ணிட்டு போயிடக்கூடாது, இந்த கலையை வந்து எல்லாரும் சொல்லி கொடுக்கணும். அதனால ஒரு 20 வருஷம் தொடர்ந்து சொல்லி கொடுக்கணும். அப்புறம் அவர் அங்க இருந்து வந்து தொடர்ந்து பயிற்சிகளை பண்ணி பல ஊர்களுக்கு எல்லாம் போய் சொல்லித்தரார். அப்ப சித்த வைத்தியமும் இது நடுவில் இந்த சாமியார்களை தேடிப்போம் சித்த வைத்தியமும் கத்துக்கிறாரு. அப்படி சித்த வைத்தியமும் கத்துக்கும் போது அதுவும் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருச்சு. அதுல சித்த வைத்தியம் நல்ல இதாயிடுச்சு. கொஞ்சம் மற்றவங்க செய்யறதை விட கொஞ்சம் வித்தியாசமா சில முறைகள்லாம் கையாளுவான்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ பல மருந்துகள் நல்ல மருந்துகள் செஞ்சிருக்காரு. அப்போ அந்த மாதிரி செய்யும் போது சித்த வைத்தியமும் கொஞ்சம் பண்ணுவாரு. பண்ணும்போது பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ஊரா போய் பிரச்சாரம் இந்த மாதிரி உபதேசம் கொடுக்கறது அப்படியே கொடுத்துட்டே வந்தாரு. அப்புறம் வில்லிவாக்கம் சிவன் கோயில்ல குளக்கரையில அங்க இருந்தாரு. அப்புறம் ஒருத்தர் அங்க திருமண மண்டபத்துல வாரத்துக்கு ஒரு நாள் அந்த திருமணத்துல எல்லாரும் கூடி அப்ப அங்க உபதேசம் கொடுக்குறது எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. திருமண மண்டபத்திலயும் அது மாதிரி குடிச்சு ஆமா அங்க வாரம் சத்சங்க மாதிரி அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. ஆமா. சோ அதுல வந்து சித்தர் பாடல் விளக்கம் இதெல்லாம் சொல்லுவாராம். அப்ப உபதேசம் கொடுக்குறது இது மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அப்புறம் இங்க அவங்க மகள் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க வீட்டுக்கு வந்து தங்கி இருக்காரு. இங்க வந்து தங்கினாரு. அது வரைக்கும் பல ஊர்கள்லாம் சுத்திட்டு வந்தாரு. பல ஊர்ல கொஞ்சம் காலம் இருந்தாரு. அதுக்கப்புறம் அங்க சில வசதி குறைவுனால இங்க வந்துட்டாரு. வந்துட்டு இங்க செல்லியம்மன் கோயில் பக்கத்துல இங்க வந்து அதுக்கப்புறம் நிரந்தரமா தங்கி இங்க பயிற்சி தொடர்ந்து நடத்திட்டு இருந்தாரு. ஸோ அப்படி வந்து வரும்போது இந்த நம்ம அவர் வந்து ஒரு சில புதிய நடைமுறைகள், அதாவது நம்ம இவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டோம், குடும்பத்தையும் கவனிக்கல, அவங்க குடும்பமும் ரொம்ப வறுமையில இருந்தாங்க. ஏன்னா அந்த அம்மா காய்கறி மயிலாப்பூர்ல அவங்க அம்மா இருந்தாங்க. தேடல் மயிலாப்பூர்ல இருந்தாங்க அவங்க முதல்ல. அதுக்கப்புறம் மயிலாப்பூர் போயிட்டாங்க டெல்லிஸ்ல இருந்து. அதனாலதான் மயிலை நடராஜா, அதனால மயிலை நடராஜன் அது அங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்ப அதுக்கப்புறம் தான் அவர் வந்து இங்க வந்தாரு. போரூர்ல கொஞ்சம் காலம் இருந்தாரு. மயிலையில இருந்து இங்க வந்துட்டாங்க. எல்லாம் முடிஞ்ச பிறகு போரூர்ல கொஞ்ச நாள் இருந்தாரு. அதுக்கப்புறம் இங்க வந்துட்டாரு. இங்க பெரவலூர் வந்துட்டாங்க. வந்துட்டு இங்க வந்து அந்த பயிற்சி வந்து தொடர்ந்து நடத்திட்டு வந்தாரு. அதனால இவர் என்ன செஞ்சாருன்னா, இந்த மாதிரி இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம பல ஆண்டுகள் போயிடுச்சு,
அதுக்கு அவருக்கு அந்த 60 வயசு கிட்டத்தட்ட மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் அவரு இந்த மாதிரி நம்ம பட்ட கஷ்டம் மற்றவங்க எல்லாம் படக்கூடாது, இந்த ஞான தேடல் இருக்கவங்க ஏன்னா குருமார்களை சந்திக்கிறதும் அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணி அவங்களுக்கு உண்மையான குருமார்களா இல்ல அவங்க சாதாரண ஒரு நிலையில இருக்காங்களா தெரியல. அதெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு அதெல்லாம் அந்த காலத்துல கிராமமா போறது பல இடங்களுக்கு போய் கற்றுட்டு வந்தார். ஸோ அதனால நம்ம ஒரு அமைப்பு ஏற்படுத்தி இதை கரெக்டா பண்ணணும்னு சொல்லி அந்த உபதேசங்களை எளிய முறையில மக்களுக்கு முக்கிய அடைவர்களுக்கு ஒரே கூரையின் கீழ் அவங்களுக்கு பயிற்சி முறைகளை கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒரு இடம் வேணும்னா இதை இங்க ஆரம்பிச்சது. ஸோ இதுதான் அவருடைய ஆரம்பிச்சு வந்த இங்க அமைஞ்ச ஒரு நிலை இது. இதுக்கு இடையில ஐயா தன்னுடைய உடல்ல ஒளி உடலா மாத்துறதுக்காக எங்கேயோ போயிட்டாரு, காட்டுக்கு போயிட்டாரு. அப்போ இருக்கும் போது அவர் என்ன செஞ்சாரு, ஒரு காலகட்டம் வரும்போது அந்த சித்தி நிலை பெற்றிருக்காரு. சித்தி நிலை பெறுவது என்பது ஒரு மிகப்பெரிய விஷயம்தான் கண்டிப்பா. அது என்ன பண்ணா அது பெற்றவனையும் இந்த மாதிரி இயக்கம் நடத்திக்கிட்டு இருந்தா நம்ம அந்த உடல்லே ஒளி நிலை ஆக்கணும், வள்ளலாருக்கு அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணணும் தான். அப்போ பலர் 2-3 தடவை மகாராஷ்டிரா கிட்ட போயிட்டா இருந்தாங்க. அப்புறம் போய் நம்ம ஆளுங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க, சீடர்ல வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் குடியாத்தம் அங்க ஒரு தடவை போயிட்டாரு. அங்க போயிட்டு அங்க அவருக்கு நிறைய வைத்தியத்துல நாங்க நிறைய ஆளுங்க தெரியும். நம்ம ஃபாரஸ்ட்ல அங்கெல்லாம் வைத்திய மூலிகளை எடுக்க போகும்போது அந்த பழக்கம் அதுல அங்க அங்க போய் ஒரு இடத்துல தங்கி அங்க இருந்துட்டு இருந்தாரு. அப்புறம் இவங்க போய் கூட்டிட்டு இருந்தாங்க. சரி, அப்புறம் இவங்களுக்காக என்ன பண்றது, வேற வழி இல்ல, இப்படியே சீடர்களுக்காக யாரும் தயாராது. சரி, அதுக்கப்புறமா தான் ஆளுங்களை தயார் பண்ணணும், நம்ம அதுதான் முக்கியம். நம்ம ஒளி உடல் ஆகிறத விட ஆளுங்களை ஆளுங்களை சொல்லிக் கொடுக்கணும். ஆமா, அப்பதான் இது கலையை பரப்பணும், கலையை வளர்க்கணும். தொடர்ந்து இங்க பயிற்சியில் மாணவர்களுடைய கோரிக்கைக்கு எப்ப நடத்திட்டே வந்தார். ஸோ இப்படிதான் அவருடைய எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தாருங்க ஐயா? அவருக்கு 96 வயது, 96 93 வயது வரைக்கும் இருந்திருக்காரு. 93 வயசு வரைக்கும் இருந்தாரு. பெரிய விஷயம். சித்த வைத்தியம் நல்லா கொஞ்சம் நல்லா எல்லாம் தெரியும். ரசமணி எல்லாம் செஞ்சதா ரசமணி எல்லாம் செய்வாரு. மூப்பு அந்த இதெல்லாம் செய்வார், மருந்து மூப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமா ஆமா, அதெல்லாம் செய்வாராம். செய்யும்போது அதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா செய்வாருன்னு சொல்லுவாங்க. எல்லாரும் போற அந்த டைமிங் அந்த இதெல்லாம் தாண்டி அது போய் அவருக்கு அதுலயும் அவருக்கு ஐயாவுக்கு அந்த சித்த வைத்தியத்திலயும் பல சீடர்கள் உருவானதா? ஆமா, அதுல நிறைய பேர் உருவாங்க. நிறைய சித்த வைத்தியர்களே நிறைய உருவானாங்க. ஆமா, சித்த வைத்தியர்கள் நிறைய உருவானாங்க. அந்த மாதிரி சித்த வைத்தியர்கள் வரும்போது அவங்க தனித்தனியா தொழில் ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் நிறைய அவங்க சித்த வைத்தியர்கள் வந்தாங்க. சித்த வைத்தியத்திலேயே அதுலயும் சீடர்கள் நிறைய இருந்தாங்க. அவங்க நிறைய பேர் இருந்தாங்க. அதுல பல ஊர்களுக்கு போய் அதுவும் மூலிகை எல்லாம் தயார் பண்ணி பல வெளியூர்கள்லாம் போவார். போய் அங்கெல்லாம் செஞ்சுட்டு அந்த மாதிரி வருவார். ரசமணி ரொம்ப அதுல சிறப்பா செயல்பட்டு. ஆனா இவர் இதுவே அதுக்காக நான் காசெல்லாம் பெருசா வாங்கல. அதனாலதான் வறுமையில படிக்கிறாங்க. காசு அவங்க ஏன் அப்படின்னா, சரி அந்த காலத்துல அந்த ஒரு தியாகம் மனம் கண்டிப்பா அந்த காலம்ன்றதை விட இப்போ ரொம்ப காலத்துக்கு முன்னாடி கூட இல்லை இல்லையா? இப்போ ஒரு 35-38 வருஷத்துக்கு முன்னாடி காசு வாங்கினா அதே பழக்கமாயிடும் சொல்லி அவர் இந்த மாதிரி சொன்னார். காசு வாங்குறது ரொம்ப காசு வாங்கல. ₹1 இப்ப ஒரு மருந்து ₹1 50 பைசா தான் வாங்குவாங்க அந்த காலத்துல சொல்றேன். அப்போ கொடுக்கறத கொடுங்க. ஆமா, அவ்வளவுதான். பெருசா ஒன்றும் பண்றது இல்லை. நம்ம ஆளுங்க கொடுக்கறத கொடுங்கன்னா குடும்பம் கஷ்டப்பட்டா கூட சம்பாதிச்சு அவங்க எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு அவரு அந்த மாதிரி திங்க் பண்ணலாம். மக்கள் சேவை செய்யணும், மக்கள் நல்லா இருக்கணும், மக்களுக்கான ஒரு ஞானியா அவர் வாழ்ந்திருக்காரு. இதுக்கு இடையில ஐயா இங்க சமாதியா இருக்காங்க. ஒரு 35-40 வருஷத்துக்கு முன்னாடி ஆயிருக்காங்க. அப்படி சமாதி ஆகும்போது பல பிரச்சனைகள் வந்ததா சொல்லப்படுது. அந்த பிரச்சனையின் போது இங்க சமாதி வைக்க கூடாது அப்படின்னு அதிகாரிகள் எதிர்ப்பு தெரிவிச்சதாகவும் அந்த விஷயத்தை பத்தி ஆமா, இங்க பக்கத்துல ஒரு 2 வீடு இருக்கு. அவங்க எல்லாம் முதல்ல சமாதியில அப்ஜெக்ஷன் பண்ணாங்க. அவங்க ஒத்துக்கல. அதுக்கப்புறம் அவருடைய உடல் அங்கே வச்சிருந்தாங்க. அந்த தியான மண்டபத்தை அங்க டவுன் செஞ்ச இடத்துல வச்சிருந்தாங்க.
அதுக்கப்புறம் பர்மிஷன் வாங்குறதுக்கு 3 நாள் ஆயிடுச்சு. ஓ ஆனா 3 நாள் வரைக்கும் உடம்புல எந்த ஸ்மெல்லோ எதுவும் இல்ல, அப்படியே இருந்தா. நீர் வடி எதுவுமே இல்லை. இப்ப இந்த இது ஐஸ் பேக் அதெல்லாம் கிடையாது. கிளியரா வந்து நல்லா இது பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி அவர் வச்சிருக்கும் போது 3 நாள் கழிச்சு தான் பர்மிஷன் கிடைச்சி அதுக்கப்புறம் வச்சாங்க. அது வைக்கும்போது கூட அவருடைய 3ஆவது நாள் வந்து அவருடைய யாரோ ஒரு சீடர் ஒருத்தர் வந்தாருன்னாங்க. அப்புறம் அவருடைய கண் வந்து கொஞ்சம் துடிச்சதா சொன்னாங்க 3ஆவது நாள். அப்புறம் அவர் வந்து புருவ மத்தியில கை வச்சு ஏதோ சாங்கியம் பண்ண மாதிரி சொன்னாங்க. புருவங்களை வச்சு ஏதோ தியானத்துல இருந்தாரு. அதுக்கப்புறம் அந்த துடிப்பு இதாயிடுச்சு நாங்க. அதுக்கப்புறம் அது 3ஆவது நாள். 3ஆவது நாள் இது நடந்திருக்கு. 3ஆவது நாள் இது நடந்துச்சு. இல்ல ஒரு சீடர் வந்து அங்கே ஒரு மாசத்துக்கு முன்னாடி நாங்க வந்துட்டப்போ ஒரு சீடர் சொன்னாரு. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அதிகாரிகள்லாம் வந்ததாகவும் அதுல ஒரு அதிகாரி வந்து, நாங்க இவர் ஜீவ சமாதி வைக்கணும்னு கேக்குறீங்களே, நாங்க இவர் ஞானின்றதை நாங்க எப்படி நம்புறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. அந்த கேள்விக்கு வந்து அவர் தன்னுடைய காலை அசைச்சு காட்டினதா அவர் சொன்னாரு. அது எந்த அளவுக்கு நான் அதை கேள்விப்படல. இந்த இது கண்ணு துடிச்சது அது நான் கேள்விப்பட்டேன். ஸோ அதுக்கப்புறம் கண்ணு துடிச்சது அவர் அந்த அதிகாரி அவங்க அதிகாரிலாம் இருந்தாங்க அங்க சுத்தி இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் அது வந்து சரி பர்மிஷன் கொடுத்தாங்க. அந்த அதிசயத்தை அவர் பார்த்தோன்னே அவர் ஞானின்றதை ஒத்துக்கிட்டாரு. அவருக்கு ஒரு பயம் இருந்துச்சு. இது கண்ணு துடிக்குது. அது 3 நாளுக்கு அப்புறம். ஆமா, அதனால அது மாதிரி ஒரு சின்ன வாழ்க்கையில பல பேருக்கு பலருடைய சிக்கல்கள் நீக்கி கொடுத்தாரு. ஸோ அவர் வந்து தன்னுடைய சித்து வேலைகளை பெருசா எதுவுமே வெளியில சொல்லல. ஏன்னா அதுலயே நாட்டம் போயிடும், பயிற்சி கத்துக்கிட மாட்டாங்கன்னா அவர் வந்து சில விஷயங்களை ரொம்ப ரகசியமா வச்சுது. அவரு தங்கம் செய்வாரு. தங்கம் செய்ய வல்லமை வந்துடுச்சு. அதுக்கப்புறம் இங்க செய்யும் போது யாரோ ஒருத்தர் இங்க வெளியில ஜனங்களாம் லீக் ஆயிடுச்சு. தங்கம் செய்யறாரு. போலீஸ் யாரோ ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் வந்து பார்த்தாங்க, நான் ஆராய்ச்சி தான் பண்றேன்பா, ஆராய்ச்சி பண்ணக்கூடாதான், நான் ஆராய்ச்சி பண்ண அப்புறம் போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த இதை மறைச்சிட்டாரு. தன்னுடைய சித்துக்களையே அவர் வந்து நிறைய வெளிப்படுத்தல, நிறைய பேருடைய வாழ்க்கையில சம்பவங்கள் எல்லாம் தீர்த்து வச்சிருக்காரு. ஒண்ணுமே இல்லை, சும்மா சரி போ அப்படி சரியாயிடும் அப்படின்னாரு. அது நடந்துடும்.